ஹலோ காய்ஸ், நம்ம இந்த வீடியோவில் இன்றைக்கி பார்க்க போகிற அப்டேட் தான் கார்த்திகை தீபம் சீரியலில் என்ன ஸ்டோரி இப்போதைக்கு போய்கிட்டுருக்கு அப்படிங்கிறதாங்க இப்போது நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நம்ம கார்த்திக் ஒவ்வொரு ஆதாரங்களாக இந்த ரம்யா எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ ஆல்ரெடி நெருங்கிட்டார். நம்ம ரம்யா அவங்க ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஒருத்தர் தான் எனக்கு தெரிஞ்சவர் அப்படிங்கிற மாதிரி அந்த போலீஸ் சாமியாரை கார்த்திக் கண்டுபிடிச்சி இவர் உங்களுக்கு தெரிஞ்சவரான்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது ஆஃபீஸில் வேலை பார்த்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த போலீஸ் சாமியாராக வேஷம் போட்டு தெரிஞ்சது இவர் தானாங்கிற விஷயம் அவருக்கு தெரியல. பட் நம்ம கார்த்திக் அவங்க ஃப்ரெண்டும் அந்த போலீஸ் சாமியாரும் ரோட்டில் சண்டை போட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் ஸ்டேஷனுக்கு 2 பேரையும் கூட்டிகிட்டு போலீஸ் உட்கார வச்சுருக்காங்க. கார்த்திக் அதுக்கப்புறம் வந்திருக்காரு. இவங்க 2 பேரும் ஏதோ ஒரு வாய் தகராறுனால தான் இங்கே போலீஸ் ஸ்டேஷன் வரையும் வர வேண்டியிருந்துச்சு. ஸோ அதனால தான் அவங்கள கூட்டிகிட்டு வந்துட்டோன்னு சொல்லிட்டு போலீஸும் அவங்ககிட்ட சொல்கிறாங்க. ஆனால் கார்த்திக் கண்ணில் அந்த போலீஸ் சாமியார் படுறாரு. அப்படியும் அவர் அங்கேருந்து தப்பிச்சு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் வருது. ஸோ நீங்கள் உங்கள் அம்மாவை டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும். ஸோ உங்கள் அம்மாக்கிட்ட எந்த சூழ்நிலையிலையும் நீங்கள் உங்கள் அம்மாக்கிட்ட அதிர்ச்சியான விஷயங்களை நீங்கள் சொல்லவே கூடாது. ஏன்னா அவங்களுடைய உடம்பு ரொம்ப வீக்கான கண்டிஷனில் இருந்துகிட்ருக்கு. அதனால் அவங்களுக்கு எந்த ஒரு அதிர்ச்சியான தகவலையும் அவங்கக்கிட்ட சொன்னாலோ ஏதாவது அதிர்ச்சியாக நடந்தாலோ கண்டிப்பாக அவங்களுக்கு பெரிய ஆபத்து வர்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி டாக்டர் சொல்லிடுறாங்க. ஸோ நம்ம ரம்யாவை பற்றிய உண்மை எல்லாமே கார்த்திக் தீபா இவங்களுடைய கல்யாணத்துக்குள்ளே தெரிய வரப்போகுது. அப்படி தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக அவங்களுடைய மேரேஜில் ரம்யாவாக இருக்க வைப்பாங்களாம், இல்லை அவங்களுடைய மேரேஜ் நடக்கும்போது அவங்க கார்த்திக் லைஃப்பை விட்டு வெளியில் போவாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னொரு பக்கம் இந்த ரியாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ரியா கார்த்திக் மேலே இன்னும் பயங்கர கோபத்தில் இருந்துகிட்ருக்காங்க. கண்டிப்பாக அவங்க வெளியில் மறுபடியும் பழி வாங்க தான் ஆரம்பிப்பாங்க. இப்போதைக்கு ரம்யாவை பற்றின விஷயங்கள் எல்லாமே கார்த்திக் தீபாவுக்கு தெரிஞ்சு